ஏண்டா முட்டாளை, இந்தியாவில் 2014 வந்துடுதுங்கிறேன். என்னுடைய பதில், 2014 இந்திய மக்கள் யாரை தூக்கி தூரம் போட்டார்கள்? 44 சீட்டு தான் கொடுத்தாங்க. அடுத்த எலெக்ஷன்ல 55 சீட்டு தான் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? திருடனுக்கு கொடுத்தாங்க. அந்த திருடன் இப்ப ஊரெல்லாம் திருடன் அலையலாம். ஏன்னா இது ஜனநாயகம். இந்த அத்தனை நாட்டுக்கும் வழிகாட்டினது இந்தியா. ஊழல் செய்தால் தூக்கி போடுங்கள் என்றது 2014 காமிச்சது இந்தியாங்கிற. இந்த திராவிடம் என்ன பண்ணும்? தான் பண்ற அயோக்கியத்தனத்தை எல்லாரையும் பண்ண வைக்கும். அப்படி பண்ணினாத்தான் நாளைக்கு நான் சரி பண்ணது அவன் பண்ணானே இவன் பண்ணானேன்னு சொல்ல முடியுங்கிற. ஒரு திருடன் முதல் வேலையா என்ன பண்ணுவான்னா அடுத்தவங்களை திருட வைப்பான். ஏன்னா நான் மட்டும் பாவியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மதமாற்றம் பண்றவன் என்ன பண்ணுவான்? நான் மட்டும் பாவியா இருக்கக்கூடாது, உலகத்துல எல்லாரும் பாவியாக்கணும்னு பாவியா மாத்திட்டு இருப்பான். அதுதான் நம்ம சேகரனுக்கும். தூரம் போதையில இருக்கிறவங்க அடிப்பாங்க, ஒரு காவலாளி அடிப்பாங்க, போற வழியெல்லாம் அடிப்பாங்க. அவங்கள காவல்துறை கண்டுகொள்ளாது, மக்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா மக்கள் எவ்வளவு அச்சத்தில் இருக்கிறார்கள். அப்ப ஆகம வழிபாடு உள்ள கோயில், பாடல் ஸ்தலம், பாடல் பெற்ற ஸ்தலம், அந்த இடத்துல எப்படி நான் வெஜிடேரியன் வர முடியும் என்றுதான் கேள்வி. ஒரு கோயில்ல அப்படின்னா ஆடு மாடு வெளியிடுற கோயில் இருக்கா? இருக்கு. எல்லாம் சொல்ல முடியாது. நான் வெஜிடேரியன் சமைக்கிற கோயில் இருக்கா? இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கோயிலுடைய தொன்மை என்ன? இது சித்தர்கள் வாழ்ந்த பூமி. பல இடத்துல பட்டியலின பிரிவினர்கள் திமுகவால் அவமதிக்கப்படுகிறார்கள். ஆகையினால இவருக்கே பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்குறாங்க, வேற சேர் கொடுக்கறது இல்லை. அப்புறம் அவருக்கு தொடர்ந்து கேள்வி வருகிறது, ஏன் திமுக கூட இருக்க, ஏன் திமுக கூட இருக்க. உடனே அவர் புதுசா காரணம் கண்டுபிடிக்கிறாரு. என்னெல்லாம் காரணம் கண்டுபிடிக்கிறாரு? நாம இல்லை என்றால் திமுகவுக்கு இன்னொரு அம்பேத்கர் கட்சி. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். அரசமைப்பை காக்கவே திமுகவுடன் கூட்டு, திருமா புது விளக்கம். குற்றாலநாதர் கோவில் அலுவலகத்தில் அசைவ உணவு, பக்தர்கள் கொதிப்பு. விருதாசலம் சென்னை புளியந்தோப்பில் காவலாளி மீது தாக்குதல், போதை மயமாகும் தமிழகம். ஐயப்ப மாநாட்டில் நாத்திகனுக்கு என்ன வேலை? கேரள நீதிமன்றம் கேள்வி. நேபாளை தொடர்ந்து பிரான்சிலும் வன்முறை போராட்டம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர் சார். முதல் செய்தியாக இன்று நம்ம எடுத்து இருப்பது, விசிக தலைவர் திருமாவளவன் அரசியல் அமைப்பை பாதுகாப்பதற்காகத்தான் திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறோம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருப்பது திமுக தான், தமிழகத்தில் அதிக அளவு அம்பேத்கர் சிலைகளை நிறுவியது திமுக தான் அப்படின்னு ஒரு லிஸ்ட கொடுத்திருக்காரு சார். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, திருமாவளவன் திமுக கூட இருப்பதற்கு புதுசா காரணம் கண்டுபிடிக்கிறார். ஏன்னா தொடர்ந்து திமுக அவரை அவமதிக்கிறது, தொடர்ந்து திமுக ஒடுக்கப்பட்டவர்களை மீண்டும் மீண்டும் ஒடுக்கி வருகிறது. இப்ப வேங்கவையில் இவருக்கு இன்னும் நீதி கிடைக்கல. பல இடத்துல பட்டியலின பிரிவினர்கள் திமுகவால் அவமதிக்கப்படுகிறார்கள். ஆகையினால இவருக்கே பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்குறாங்க, வேற சேர் கொடுக்கறது இல்லை. அப்புறம் அவருக்கு தொடர்ந்து கேள்வி வருகிறது, ஏன் திமுக கூட இருக்க, ஏன் திமுக கூட இருக்க. உடனே அவர் புதுசா காரணம் கண்டுபிடிக்கிறாரு. என்னெல்லாம் காரணம் கண்டுபிடிக்கிறாரு? நாம இல்லை என்றால் திமுகவுக்கு இன்னொரு அம்பேத்கர் கட்சி. திமுகவுக்கு தேவை தனக்கு ஒரு அம்பேத்கர் கட்சி, நாம போயிட்டா இன்னொரு கட்சியை பிடிச்சுக்கும். ஆகையினால நாம அதை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். யாரு? தேர்தல் பாதை, திருடர் பாதை அப்படின்னு சொன்ன ஒரு நக்சல்லேருந்து தேர்தல் பாதைக்கு வந்த திருமாவளவன் இன்னைக்கு தேர்தல் பாதைக்கு வந்ததன் காரணமாக திமுகவை தொங்கிக் கொண்டிருக்கிறார். இது முதல் காரணம்.
ரெண்டாவது என்னன்னா, அம்பேத்கர் சிலைகளை வைப்பதற்கு திமுக தான் பிரதான காரணம் தமிழ்நாட்டில்னு சொன்னா, இதே திருமாவளவன் 2021 தமிழகத்தில் அதிகமான அம்பேத்கர் சிலை வந்ததுக்கு காரணம் ராமதாஸ் தான் சொல்லியிருக்காரு. இந்த எலெக்ஷனுக்கு முன்னால திடீர்னு விஜய் கட்சிக்கு போனா தமிழகத்தில் அதிக அம்பேத்கருக்கு வந்ததுக்கு காரணம் விஜய் தான் சொன்னாலும் சொல்லிடுவார். சினிமாவில் அதிக அளவு அம்பேத்கரை பிரபலப்படுத்தியது என்னன்னாலும் சொல்லி, அதாவது பேசுவதற்கு என்ன இருக்கும்னு தெரியல. நாடாளுமன்றத்துல பேசும்போது என்ன சொல்றாரு, இந்த குடிப்பழக்கத்துக்கு எதிராக மத்திய அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும். இன்னும் மாநிலத்துல தானே பேசணும். இதுக்காக ஒரு மாநாடு போட்டார். மாநாடு போட்டதுல ஒரு எல்லாரும் திமுக காரங்க எச்சரிக்க உடனே டக்குன மாநாட்டு தலைப்பை மாத்திட்டாரு. அதே மாதிரி அடுத்தாப்புல இந்த ஜாதிய கொடுமைகள், அந்த கௌரவ கொலைகளுக்கு ஏற்று ஒரு சட்டம் போட வேண்டும். அதை என்ன பேசுறாரு, அதுக்கு மத்திய அரசு தான் பண்ணணும், மாநில அரசு பண்ணக்கூடாது. எதுக்கு கேட்டாலும் ஒன்றிய அரசு என்று சொல்ல வேண்டியது, மத்திய அரசை மதிக்காத போக்கில் போக வேண்டியது. சட்டம்னு வந்துட்டா திமுகவை எப்ப கேட்க முடியாதோ அப்ப அதே விஷயத்த மத்திய அரசுக்கு போட்ட வேண்டியது. இவ்வளவு தாங்க இந்த தைரியம். நீங்க ஒண்ணும் இல்லை, இந்த ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்துல பாத்தீங்களா இல்லையா, சிறுத்தைகள் தைரியம் என்னன்னு. ஒரு ஆள் தானே, ஜிம்புட்டு போல கத்தி தானே, 6 பேரும் ஓட்டம் எடுத்தானா இல்லையா, அந்த தைரியத்தை தான் திருமாவளவனுக்கும் திமுகவுக்கு எதிராக இருக்கு. அதனால காரணம் சொல்றார், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக. நான் என்ன சொல்றேன், எந்த அரசியலமைப்பு சட்டத்தை? அம்பேத்கர் எழுதின அரசியல் அமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் கட்சி மாற்றி இருக்கிறது. எமர்ஜென்சி நேரத்தில் மாத்தியாச்சு. அப்ப காங்கிரஸ் எடுத்து போராடணும்ல, திமுகவும் காங்கிரஸ் எடுத்து போராடுமா? போராட போறது இல்லைல்ல. அப்புறம் வேற எதுக்காக? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் 370 நீக்கிவிட்டு இதே இவர்களுடைய பட்டியலினத்து மக்களை அங்க ரிசர்வேஷனுக்கு கொண்டு வந்திருக்கு காஷ்மீர்ல. அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்ல, கொடுக்கல. சரி, எங்கேயாவது அம்பேத்கரும் ஈவேராவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்களா? இல்லவே இல்லையே. அவங்க கருத்திலேயே கருத்தியல் ரீதியாக அம்பேத்கரும் ஈவேராவும் ஒன்றுபடவே இல்லை. எப்படி 2 பேரையும் திருமாவளவன் தூக்கி வச்சிட்டு இருக்காரு. ஆக திருமாவளவன் அடிமைகளில் சிறந்த அடிமை, கொத்தடிமைகளில் சிறந்த கொத்தடிமையாக திமுகவுக்கு உழைக்கிறார் என்பதைத்தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் காமிக்கிறது. இல்ல, கூடுதலா என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு வார்த்தை மறுபடியும் கேட்கிற மாதிரி இருக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆதரவாக திமுக இருக்கிறது. எந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு அவர் சொன்னா பரவாயில்ல, கீழே உண்மையில எந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக திமுக இருந்தது? அந்த விபத்து நடந்த பொழுதும் திமுக. ஈவேரா எந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்? எனக்கு தெரியவே இல்லை. பிச்சைக்காரர் மறுவாழ்வு நிதினு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதை வச்சு திமுக உள்ள பிச்சைக்காரர்கள் எல்லாம் பிழைத்து கொண்டார்கள். அதுதான் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு திமுக ஆட்சியில் இருக்கிற. மாஞ்சோலை விபத்து நடந்த பொழுதும் திமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கு. இல்லை, வரிசையா பட்டியலே சொல்லலாம். எந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, அதுதான் கேட்கிறேன், எந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்குன்னு எனக்கு கேட்கிறேன். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக திருமாவளவன் கூட இல்லைங்கிறேன். இவர்கள் எல்லாம் யாரும் கூட இருக்கிறார்கள்னா, மதமாற்றம் யாரு பண்ணுகிறார்களோ அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு அவங்ககிட்ட மதமாற்றம் பண்ணக்கூடிய ஏஜெண்டாக இருக்கிறார்கள். திமுகவும் அப்படிதான் இருக்கு, உதயநிதி அப்படித்தான் இருக்கார், அதனுடைய அமைச்சர்கள் அப்படித்தான் இருக்கார், சபாநாயகர் அப்படித்தான் இருக்கார். இவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இல்லை, மத மாற்றும் சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அடுத்த செய்தியாக, நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலநாதர் கோவில். அந்த கோவிலை சுற்றி நிறைய கடைகள், ஆக்கிரமிப்பு கடைகள் இருக்கு. வேற்று மதத்தினவர்களுமே அந்த கடைகளை உள்ளீஸுக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான் சார். அதை தொடர்ந்து அதே மாவட்டத்தை சேர்ந்த குற்றாலநாதன் அப்படிங்கக்கூடிய வழக்கறிஞர்களுமே அதை எடுத்து தொடர்ந்து போராடி வருகிறார். இப்போ செய்தி என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு சார். அந்த ஏற்கனவே சொன்னபடி அந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலநாதர் கோவில், அருவி இருக்கக்கூடிய அந்த ஓரத்துலதான் அந்த கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு சொந்தமான யாத்திரிகர் மடம் ஒண்ணு இருக்கு. யாத்திரைகள் வந்தா போன தங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல அசைவ உணவு சமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி, காணொலி காட்சி ஒண்ணு வீடியோல பரவலா வந்துட்டு இருக்கு சார். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? குற்றாலத்தினுடைய குற்றாலநாதர் கோயிலேயே ஏற்கனவே அசைவ உணவு பரிமாறப்பட்டதாக ஒரு பிரச்சனை எழுந்து அது இப்பதான் சால்வ் ஆயிருக்கு.
இப்போ குற்றாலத்துல உள்ள அந்த அருவிக்கரை என்பது, அந்த அருவி என்பதே ஒரு புனிதம் என்று கருதப்படுகிறது. அந்த அருவிக்கரையில ஏகப்பட்ட விதமான பூஜை புனஸ்காரங்கள் நடக்கிறது. அருவி வரக்கூடிய பாதைகள்ல, அந்த நீர் பாதைகள்ல ஏகப்பட்ட சிவலிங்கங்கள் இருக்கிறது. குற்றாலநாதர் கோயில் ஆகம வழிபாடு உள்ள ஒரு கோயில், பாடல் பெற்ற ஒரு கோயில். ஆகம வழிபாடு உள்ள எந்த கோயிலும் அசைவம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆகம வழிபாடு என்பது அறநிலைத்துறைக்கு சொந்தமாக இருந்தா கூட, அறநிலைத்துறையிலையும் ஆகம வழிபாடு இல்லாத கோயில் என்ன, கோயில் எது, கோயில் இல்லாத கோயில் எதுன்னு பிரிச்சிருக்காங்க. ரெண்டா பட்டியல் நீதிமன்றமே கேட்டு இருக்கிறது இல்லையா? அப்ப ஆகம வழிபாடு உள்ள கோயில், பாடல் ஸ்தலம், பாடல் பெற்ற ஸ்தலம், அந்த இடத்துல எப்படி நான் வெஜிடேரியன் வர முடியும் என்பதுதான் கேள்வி. ஒரு கோயில்ல அப்படின்னா ஆடு மாடு வெளியிடுற கோயில் இருக்கா? இருக்கு, இல்லைலாம் சொல்ல முடியாது. நான் வெஜிடேரியன் சமைக்கிற கோயில் இருக்கா? இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கோயிலுடைய தொன்மை என்ன? இது சித்தர்கள் வாழ்ந்த பூமி, சிவனடியார்கள் வாழ்ந்த பூமி. சித்தர்களும் சிவனடியார்களும் அசைவத்துக்கு போகல. அதுதான் பிரச்சனை. இப்ப இவர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு என்ன பண்ணுகிறது? எப்படி எப்படி கோயிலுடைய புனிதத்தை கெடுப்பது, எப்படி எப்படி அதை வியாபார ஸ்தலம் ஆக்குவது, அதுதான் இவங்களுடைய வேலையா இருக்கு. இப்போ அந்த கோயிலுடைய ஒரு யாத்திரை நிவாஸ் தென்றல், அது பேர் நினைக்கிறேன், தென்றல் பவனம். தென்றல் பவனம். ஏன்னா குற்றாலத்திலேருந்து வரக்கூடிய காற்று தென்றல் காற்றாக கருதப்படுகிறது. தென்றல் பவனத்துல நீங்க அசைவம், எந்த யாத்திரை நிவாசலையும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க எந்த யாத்திரை நிவாசலையும் அசைவ உணவும் சமைக்கப்படவில்லை. எங்கேயும் எந்த, அதாவது யாத்திரை நிவாஸ் எங்க இருக்குன்னா, எந்தெந்த கோயில்கள் பிரசித்தி பெற்ற கோயில்களோ அங்கதான் யாத்திரைகள், அதாவது என்ன பக்தி யாத்திரை, ஆன்மீக யாத்திரை போகிறார்கள், அவங்களுக்கு தான் யாத்திரை நிவாஸ். யாத்திரை நிவாஸ் என்பது டூரிஸ்ட் சென்டராக மாறாது. பக்தர்கள் செல்லக்கூடிய புனித யாத்திரை, அவர்கள் தங்கக்கூடிய இடத்திற்கு பேர் தான் யாத்திரை நிவாஸ். அப்ப பக்தர்கள் பக்தியோட போகிற இடத்துல நான் வெஜிடேரியனுக்கு இடம் இல்லை. அப்ப அந்த யாத்திரை நிவாஸ்ல அங்க உள்ள கிச்சன்ல அசைவ உணவு சமைக்கப்படுகிறதுனா யாருக்காக? யாத்திரைகள் யாரும் அதை சாப்பிடறதுக்கு போறதில்லை. அப்ப இது ஏதோ வெளியில யாரோ கான்ட்ராக்டுக்காக பண்ணப்படுகிறது அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். யாருக்காக? வெளியில கொடுத்து அந்த இடத்தினுடைய புனிதத்துவத்தை கெடுத்து என்ன நாம பண்ண போறோம்? வாங்கி விற்க போறோம், அவ்வளவுதானே, சமைச்சு விற்க போறோம் அப்படின்னு அறநிலைத்துறைக்கு தெரிந்தோ தெரியாமலோ, அறநிலைத்துறை அலுவலகம் பக்கத்துல தான் இருக்கு, அது எவ்வளவு லட்சணமா இருக்குன்னு பாக்குறாங்க. அங்க போய் அதனுடைய அதிகாரிகள்கிட்ட கேட்கறாங்க, அவங்க பதில் சொல்லலை. அப்போ அறநிலைத்துறைக்கு தெரிஞ்சு யாத்திரை நிவாசனுடைய கிச்சன் நான் வெஜிடேரியன் பர்பஸுக்கு விடப்பட்டு இருக்கிறது என்றால் இது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது. இதுல ஊழல் மட்டுமில்லை, கோயிலினுடைய புனிதத்தை பக்தர்களை ஏளனப்படுத்தக்கூடிய செயல் இருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்க வேண்டியது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் இப்ப தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் திராவிடர் மாடல் ஆட்சி என்று வேற சொல்லுகிறார்கள். இது ரொம்ப ஆபத்தானது. நம்மளுடைய திருநெல்வேலியை சேர்ந்த இந்து மன்னனுடைய மாநில பொறுப்பாளர் குற்றாலநாதன் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து நல்லா போராடி கொண்டு இருக்கிறார். இது நிறைய மக்கள் மத்தியில வர வேண்டும். அப்பதான் இந்த திராவிட மாடல் அரசனுடைய தகுடு தத்தங்கள் தெரியும் என்று நினைக்கிறேன். கூடுதலாக இப்போ அந்த பகுதியிலேயே அந்த கடைகள்லாம் இருக்கும் சார், இந்த டூரிஸ்ட் பயன்படுத்தக்கூடிய கடைகள் இருக்கும். அங்கேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப நான்வெஜ் வந்துருச்சு, முட்டைகள் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவசுப்பிரமணியன் அப்படிங்கக்கூடியவர் ஒரு கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காரு. ரத யாத்திரை விதிகளிலுமே அந்த நான்வெஜ் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அது அதாவது சமீபத்துல ஏதோ ஒரு கோயிலினுடைய வாசல்ல திருவண்ணாமலையில நான்வெஜ் சாப்பிட்டுருக்காங்க, பக்தர்கள் சாப்பிட்டுருக்காங்க. பழனியில மலைக்கு போற வழியில கடைகள்ல இஸ்லாமியர்கள் வாடகைக்கு எடுத்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு, அதெல்லாம் நாம இந்து முன்னணி
நம்ம விஎஸ்ஆர்சி எல்லாரையும் சேர்ந்து போராடி தான் அதை எடுத்திருக்கிறோம். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு இடத்துடைய புனிதத்துவத்தை கெடுக்க வேண்டும் என்பதுதான் ஜிகாத்திகளுடைய திட்டம். அந்த புனிதத்துவத்தை கெடுக்கிறதுல இவங்களுக்கு ஒரு ஆனந்தம் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, திராவிடர் கழகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் புனிதம் என்றால் அந்த புனிதத்துக்கு கெடுக்கிறதுல ஒரு ஆனந்தம் உண்டு. அதைத்தான் செய்திருக்கிறாங்க. ஆனால் இது ஆன்மீக பூமி, இவர்களை தூக்கி அடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைய அடுத்த செய்தியாக கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துல சார் ஒரு தனியார் கல்யாண மண்டபம், இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய காவலாளி அந்த மண்டபத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. சுமார் அதிகாலை 3-3:30 மணியை போல ஒரு 3-4 இளைஞர்கள் ஃபுல் மப்பு காம்பவுண்டு சுவர் ஏறி குதிச்சு வந்திருக்காங்க. இவர் பதறி போய் யாருன்னு பார்க்க போகும்போது அவர்கள் இவரை கடுமையா தாக்கியிருக்காங்க. அடிச்சு கதற விட்டு ரத்தம் வந்து இவர் காலில் விழுந்து கெஞ்சுகிறார். அதை வீடியோவா எடுத்து ரீல்ஸ் போடக்கூடிய அந்த மனநிலையில் இருப்பவர்கள். அதுக்கப்புறமா அங்கிருந்து வந்தவங்க யாரோ அவரை பாதுகாத்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அதன் பிறகும் போதையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த போதை தெரியாம போற வழியிலெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. ஒரு வழியாக அதுல ஒருவர் மட்டுமே மாட்டி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்போ அரசு தரப்பு காவல்துறையிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு என்னன்னா, அது கஞ்சாலாம் இவங்களை அடிக்கல, இது கஞ்சா போதையில பண்ணது இல்ல, மது போதை அதிகமாயிடுச்சு, அதனால இவங்க இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் பத்திரிகை செய்தியா வந்திருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல இந்த போதையினால என்னென்ன தடுமாற்றம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இப்ப அரசாங்கம் நடந்த குற்றத்தை பத்தி கவலைப்படல. போதை தலைக்கேறி ஒரு கல்யாண மண்டபத்தினுடைய காவலாளியை அடிச்சு நொறுக்கி அவர் மன்னிப்பு கேட்கும் போது அதை வீடியோ எடுத்து அவரை மன்னிப்பு கேட்க விட்டு, மன்னிப்பு கேட்கும் போது அடிச்சு வீடியோ விட்டு அதை இன்ஸ்டால போட்டு ஆனந்தப்படுறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த போதை அவர்களுக்கு வக்கரம் கொடுத்திருக்கிறத பார்க்கறேன். அதுக்கப்புறம் இவர் அடிச்சு ஏதோ விழுந்து அவர் மயங்கி விழுந்து இவங்க போற இடத்தெல்லாம் எல்லா இடத்துலையும் அடிச்சுட்டு போய் அப்புறம் அவரை யாரோ பார்த்து அவரை ஆஸ்பத்திரியில சேர்த்து என்ன நடந்திருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் போதையில இருக்கிறவங்க அடிப்பாங்க, ஒரு காவலாளி அடிப்பாங்க, போற வழியெல்லாம் அடிப்பாங்க, அவங்கள காவல்துறை கண்டுகொள்ளாது, மக்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா மக்கள் எவ்வளவு அச்சத்தில் இருக்கிறார்கள். போதையில ஒருத்தன் என்ன அடிச்சா என்னால திருப்பி அடிச்சா எனக்கு பிரச்சனை வரும், போதையில இருக்கிறவருக்கு பிரச்சனை வராது. ஏனென்றால் போதையில் இருப்பவர் கிளாசிஃபைடு மது பிரியர், அவருக்கு எந்த ஆபத்தையும் இந்த அரசாங்கம் கொடுக்க கூடாது. ஆனா அவர் அடிச்சு திருப்பி அடிச்சா அந்த மக்கள் அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஐயோ மதுப்பிரியர் நீ அடிக்கலாமா அப்படின்னா என்ன பண்றது? அதனால தைரியமா அவர் அடிச்சுட்டு போறாரு. இதை விட ஒரு கேவலமான சம்பவம் தமிழகத்துல நடக்க முடியாது. ஏற்கனவே போதை சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு காவலாளி அடிக்கிறாரு, இன்ஸ்டால போடுறாரு அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த மது பழக்கத்தினால் எந்த அளவுக்கு மனிதன் சீரழிகிறான், மனசுல வக்கரம் வருகிறது என்றது முதல்ல நீங்க பார்க்கணும். ஆகையினால இதை எப்படி ஒழிக்கணுங்கிறது யோசிக்கணும். ரெண்டாவது, காவல்துறைக்கு உள்ள பயம் என்னன்னா, இவர் யாரை அடிச்சா என்ன, அடிக்கலைன்னா என்ன, ஐயையோ இதை கஞ்சான்னு சொல்லிடாது. அதான் காவல்துறையினுடைய பயம். ஐயோ அது கஞ்சா இல்லை, சாதாரண மதுதான், சாதாரண மதுதான். இப்போ அந்த சாதாரண மது வித்துற ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, நம்ம சரக்கே இவ்வளவு கிக்கு கொடுக்குதுன்னா அப்படின்னா இனிமே பாருங்க, நம்ம சரக்கு கொடுத்த கிக்கில் தானே அவர் இவ்வளவு பண்ணாரு, நீங்க தைரியமா நம்ம சரக்கு வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. போலீஸ்காரர் கூட அதுக்கப்புறம் இல்ல கஞ்சா இல்லை, இந்த சரக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆகையினால தமிழ்நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாம திருப்பி சொல்றோம், இந்த போதையில் மக்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. இது ஆபத்தானதுன்னு நம்ம சென்னையில இன்னொரு இடம் புளியந்தோப்புங்கிற இடத்துலயுமே நிறைய இடத்துல இந்த மது போதையினால மக்களை அச்சப்படுத்தி அவங்கள பயமுறுத்தி நகை பறித்தல், மொபைல் போன் பிடுங்குதல், இந்த வேலைகளிலுமே அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் சிரமப்பட்டு அவங்கள பிடிக்க போனா காவல்துறை அதிகாரிகளுக்குமே அடி விழுந்திருக்கிறதா பத்திரிகை செய்தி சொல்லுது சார். புளியந்தோப்பு சம்பவத்தால் காவல்துறைக்கு அடி விழுந்திருக்கு, சந்தேகமே கிடையாது.
இவங்க எதுக்காக போகிறார்கள்? ஐயோ, அதாவது போன் பேசிட்டு இருக்கிற ஆள்கிட்ட போய் மது அடித்தவர்கள் போனை பிடுங்குகிறார்கள், மிரட்டுகிறார்கள், கத்தியால மிரட்டுறாங்க. தனியா அதுதாங்க மது அடிந்து விட்டு அருந்தின பிறகு நீங்க என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கறதுதான் பிரச்சனை. உங்களுக்கு காசு நாளைக்கு வேணுமே, செல்போனை திருடுறீங்க, மிரட்டுறீங்க, உருட்டுறீங்க. காவல்துறை, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க சொன்னேன், காவல்துறை யாரு பக்கம் இருக்கும்? மதுப்பிரியர் பக்கம் தான் இருக்கும், மக்கள் பக்கம் இருக்காதுன்னு. அதுக்கு தான் புளியந்தோப்பு தான் உதாரணம். காவல்துறை மக்கள் பாதுகாப்பு என்று நினைத்தார்கள், ஆனால் மதுப்பிரியர்கள் காவல்துறையை அடித்தார்கள். மக்கள் என்ன பண்ணுவாங்க? காவல்துறையினரே என்ன பண்ணுவாங்க? அடி வாங்கிட்டு. அவ்வளவுதான். மதுப்பிரியர்கள் காவல்துறையை அவமானம் செய்வதற்கும் லைசன்ஸ் பெற்றவர்கள் என்று இதன் அர்த்தம். இதை விட இந்த அரசாங்கத்தை எவ்வளவு கேவலமா ஒரு அரசாங்கம் இருக்க முடியல. நகைச்சுவையா சொல்லுவாங்க தெரியுமா, பட காட்சிகள்லாம் வரும். நமக்கு கஷ்டம்னா கடவுள்கிட்ட போவோம், கடவுளுக்கே கஷ்டம்னா எங்க போவாரு? நமக்கு பாதுகாப்பு வேணும்னா நம்ம காவலர் நிலையத்தை தேடி போவோம். காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாம ரவுடிகள் இந்த மாதிரி மதுப்பிரியவர்கள் போட்டு அவங்கள தொகைன்னு துவைச்சா இதுக்கு மேல வேற யாருக்கிட்ட போறது? மதுப்பிரியர்கள்ட்ட தான் போகணும். அதான் அடுத்த செய்தியாக, கேரள ஹைகோர்ட் பல கேள்விகளை கேட்டிருக்கு கேரள அரசிற்கும். அந்த ஐயப்ப மாநாடு, ஐயப்ப அகில உலக சங்க மாநாடு நடைபெறக்கூடிய அந்த தேவஸ்தானம் போர்டையும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட 1500 கோடி போல இந்த ப்ராஜெக்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேரள ஹைகோர்ட் கேட்டிருக்கு, அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே நாத்திகர்களா இருக்காங்க, இப்ப உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இவ்வளவு பெரும் தொகையை கலெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க சார். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தமிழ்நாடு அரசு பழனியில ஒரு முருகன் மாநாடு நடத்துனது, இன்னும் அதற்கான கணக்கே வெளியே வரல. மாறாக அது பெரிய முருகர் மாநாடு நடந்தது. அந்த முருகர் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்னா ஒரு 500-1000 பேர் கலந்து கொண்டார்கள். உலகம் முழுக்க இருந்து அவங்க கூப்பிட்டு அதுக்காக என்ன செலவு பண்ணது, என்ன கரெக்ஷன் பண்ணது, அதனுடைய கணக்கு என்ன, எதுவுமே தெரியாது. தமிழ்நாடு அரசு என்பது மதசார்பற்ற அரசு. கோயில்களை அறநிலைத்துறை பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை. அறநிலைத்துறைங்கிறது கோயில் ஒழுங்கா எதுக்காங்கிறது பார்க்கறதுக்கு தானே தவிர நிர்வாகம் பண்ணுவதற்கு இல்லை. அதுக்காகத்தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனா அறநிலைத்துறை பழனியில ஒரு மாநாடு நடத்துகிறத ஏன் நடத்தினது என்றால், முருகன் பாஜக பக்கம் போயிட்டானோன்னு ஒரு பயம். முருக பெருமானே பாஜக போயிட்டான்னு அவங்க ஒரு மாநாடு. ஆனால் அதுக்கப்புறம் இந்து முன்னணி நடத்தின ஒரு மாநாடு இருக்க, அந்த மாநாட்டில் முருகர் யார் பக்கம் இருக்கா, பக்தர்கள் யார் பக்கம் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இதே நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் அடிக்கடி அந்த பக்கம் போறார், சபரிமலைக்கு அடிக்கடி போறார், மேல் சாந்தியை பார்க்கிறார், அவருக்கு அரசாங்க வரவேற்பு இருக்கிறது. அவர் என்ன பண்ணார்ல தெரியாது. இந்த திராவிடம் என்ன பண்ணும், தான் பண்ற அயோக்கியத்தனத்தை எல்லாரையும் பண்ண வைக்கும். அப்படி பண்ணினாத்தான் நாளைக்கு நான் சரி பண்ணதை அவன் பண்ணானே இவன் பண்ணானேன்னு சொல்ல முடியுங்கிற. ஒரு திருடன் முதல் வேலையா என்ன பண்ணுவான்னா அடுத்தவங்களை திருட வைப்பான். ஏன்னா நான் மட்டும் பாவியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மதமாற்றம் பண்றவன் என்ன பண்ணுவான், நான் மட்டும் பாவியா இருக்கக்கூடாது, உலகத்துல எல்லாரும் பாவியாக்கணும்னு பாவியா மாத்திட்டு இருப்பான். அதுதான் நம்ம சேகரனுக்கும். இவர் எங்க போனாரு, எது போனாரு, இப்போ குளோபல் ஐயப்ப சங்கமம்னு ஒண்ணு ஆரம்பிச்சேன், கேஸ் அப்படின்னு. எனக்கு என்ன சொல்றது, ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஐயப்ப பக்தர்களுக்கு சங்கமம் நடத்த வேண்டிய அவசியம். இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம், அரசாங்கம் செக்குலர் அரசாங்கம். செக்குலர் அரசாங்கம் ஐயப்ப பக்தர்களுக்கு சங்கமம் நடத்த, நாளைக்கு நான் கேட்கிறேன், சரி அடுத்தாப்புல எல்லாம் வைஷ்ணவர்களுக்காக ஒரு சங்கமம் நடத்துவீர்களா, நாளைக்கு சைவர்களுக்காக ஒரு சங்கமம் நடத்துவீர்களா? இப்போ தேர்தல் வருது, நீங்க வேற எடுத்து கொடுத்த மாதிரி போயிடுமோன்னு பயமா இருக்கு சார். பாயிண்ட்ஸ் எல்லாம் தேர்தல் நேரத்துல அப்படி பண்ணாலும் பண்றதுக்கு நமக்கு நடத்துவாங்களா? எனக்கு புரியல. அப்போ இது என்ன காரணம்? 1500 கோடி ரூபாய் வசூல் பண்றாங்க ப்ராஜெக்ட்.
1500 ரூபாய்க்கு என்ன ப்ராஜெக்ட் என்று நீதிமன்றம் கேட்கறது சொல்லணுமா இல்லையா? கிளியர் பிளான் இல்ல, யார் யார கூப்பிட போறீங்கன்னு கேக்குறாங்க, அதுக்கும் அவங்க கிட்ட ஆன்சர் இல்ல சார். அதுதான் சார், நீங்க என்னத்துக்காக பண்றீங்க? எனக்கு கோயிலை மேம்படுத்த போகிறீர்களா, ஐயப்பன் கோயில? எனக்கு புரியல. இல்ல ஐயப்பன் கோயில்ல ரிசார்ட் கட்ட போகிறீங்களா? நம்ம ஊர்ல ஒரு கோயில் பணத்தை எடுத்து ஊட்டியில ரிசார்ட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண போறீங்களா? அப்படின்னா கோயில் பணத்தை எடுக்கக்கூடாது. சரி, நாங்க கோயில் பணத்தை எடுக்க மாட்டோம், ஐயப்ப பக்தர்கள் குளோபல் முழுக்க இருந்து காசு கேட்டு வாங்கி பண்ணுவோம்னு சொன்னால் இதனுடைய நோக்கம் திருட்டு மட்டுமே. இரண்டாவது நோக்கம் காட்டை அழிப்பது. அதாவது ஐயப்பன் கோயில் என்ற பேர்ல புனிதத்துவத்தை குறைப்பது. ஏன்னா அந்த இடத்துல நீங்க 1500 கோடி பண்ணி ஏதோ பண்ணி ரிசார்ட் மாதிரி வச்சு நான் இப்போ 3 நாளைக்கு நீங்க எந்த பக்தர்களையும் உள்ள விட போறது சாதாரண ஒன்றும் போயிட முடியாதுன்னு நான் தோணு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றேன். 18, 19, 20 டேட் கொடுத்துருக்காங்க. 18, 19 இந்த 18, 19, 20 ஐயப்பனை தரிசிக்க போகக்கூடிய குளோபல் ஐயப்ப பக்தர்கள் 40 நாள் விரதம் இருந்து வருகிறார்களா? ஐயப்ப பக்தர்கள் என்ன உடைபிடிக்கிறார்களோ அதே உடையோடு வர போகிறார்களா? ஐயப்ப பக்தர்கள் இருமுடியோடு தானே சன்னிதானத்துக்கு செல்வார்கள். இந்த கோபால் ஐயப்ப சேவா சங்கத்துல இருந்த சங்கமத்துல இருக்கிற எல்லாரும் அப்படித்தான் போகிறார்களா? எந்த இதுவும் நம்பிக்கை உடையவர்கள் மட்டும்தான் வராங்களாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதுதாங்க, நீங்க ஒரு கோயிலை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்ற முயற்சி பண்ணுகிறீர்கள். ஏற்கனவே அங்க பெண்களை அனுப்பி அதனுடைய புனிதத்துவத்தை கெடுக்க முயற்சி பண்ணீங்க. இப்ப வேற மாதிரி டூரிஸ்ட கூப்பிட்டு நீங்க புனிதத்துவத்தை கெடுக்கிறீர்கள் தான் பாக்குறேன். அப்ப இந்த இடதுசாரி அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஏற்கனவே அந்த ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகலாம்ங்கிறத பெண்களை இவர்களை அனுப்பினார்கள். அதுக்குன்னு ஒரு பெரிய ஹியூமன் செயின் வச்சு, அந்த ஹியூமன் செயின் யார் இருந்தாலும் எல்லாம் முஸ்லிம்களாக இருந்தார்கள். இப்போ அந்த மாதிரி அந்த புனிதத்தை கெடுப்பதற்கு ஒரு முடிவு செய்து பண்ண. இதுல இன்னொன்னு யாருன்னா, இந்த ட்ரிவாங்கூர் தேவசம் போர்டு என்ன டிடிஎஸ் அவர்களை சேர்த்திருக்காங்க. ஏன் சேர்த்திருக்காங்கன்னா, அந்த ட்ரிவாங்கூர் தேவசம் போர்டனுடைய சேர்மனாக இப்ப இருக்கிறவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர், அவர் ஒரு நாத்திகர். இப்படி நம்ம அறநிலையத்துறையில வேண்டாத திமுக காரர்கள் இருக்கார்களோ, அங்க ட்ரிவாங்கூர் தேவசம் போர்டுல அந்த மாதிரி ஆளை வச்சு கொண்டு அவர் இருக்கிறதுனால அவரை இவங்க சேர்த்துட்டாங்க. என்னுடைய கேள்வி, கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் தானாக வருவார்கள், தானாக போவார்கள். அவர்களுக்கு ஒரு சங்கம் நடத்த வேண்டும் என்றால் அவர்கள் அதை செய்து கொள்வார்கள். ஐயப்ப பக்த சேவா சங்கம் இருக்கு, எத்தனையோ ஐயப்ப சேவா சங்கங்கள் இருக்கு. அவங்க ஆனா அந்த ஐயப்ப சேவா சங்கத்துக்கெல்லாம் அங்க மலையில சபரிமலையில அன்னதானம் போட கூட அனுமதி கொடுக்காத அரசாங்கம், அவங்க தானே கலெக்ட் பண்ணி தானே அன்னதானம் போடுறேன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்காம குளோபல் ஐயப்ப சேவா சங்கம் நாங்க நடத்த போறேன்னு சொன்னா இதனுடைய உள்நோக்கம் ஆபத்தானது. நான் இன்னும் பாக்குறேன், நாளைக்கு குளோபல் ஐயப்ப சங்கம் மாதிரி நாளைக்கு குளோபல் வேறாவது இஸ்லாமிக் சங்கம் நடத்தினா, குளோபல் கிறிஸ்டியானிட்டி சங்கம் நடத்தினா, ஏன் நடத்த மாட்டாங்க? அரசாங்கம் இந்த மாதிரி வேலையில இருந்தாலும் வெளியில நிற்கணும்னு நினைக்கிறேன். அதை அந்தந்த மக்கள் நடத்தி கொள்வார்கள். அரசாங்கமோ தேவசம் போர்டோ இதுல தலையிடக்கூடாது என்பது என்னுடைய. இன்றைய நிறைவு செய்தியாக கடந்த 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் சார். அண்டைய நாடுகளில், நம்ம இந்தியாவை சுற்றியுள்ள அண்டைய நாடுகளில் ஸ்ரீலங்காவில் தொடங்கியது ஒரு ஆட்சி மாற்றம். பொதுமக்களே கிளர்ச்சியாளர்களாக மாறினார்கள். ஊழல், பல்வேறு காரணங்கள் காரணமா அதை சொல்லலாம். அடுத்தது பாகிஸ்தான் அப்படி ஆனது. இப்போ நேபாளுமே பற்றி எரிகிறது. அங்க பொதுமக்களே கிளர்ச்சியாளர்களாக மாறி பெரிய போராட்டம் முன்னெடுக்கிறது. அதே போல உலக நாடுகள்ல பார்க்கும்போது இப்போ பிரான்ஸ்ல மிகப்பெரிய போராட்டம் தொடங்கியிருக்கு. அங்க ஆளும் அதிபர் மேக்ரோன் ஆட்சியை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவதுங்க, ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரு? நம்ம இந்து கூட்டணி மக்கள். இலங்கையில் ஊழல் அதிபர் புரட்சியில தூக்கி எறிந்து விட்டார்கள். நேபாளத்தில் ஊழல் தூக்கி எறிந்து விட்டார்கள். ஏன்னா அது இவ்வளவுக்கு அது கம்யூனிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நேபாள்.
நேபாள் காங்கிரஸ்காரர் இல்லை, நேபாள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் ஊழல் பண்ணுவாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காக ஊரை அடிச்சு உலையில போடுவாங்கிறதுக்கு நேபாள் ஒரு உதாரணம். பங்களாதேஷில் ஊழல், அந்த அம்மா ஊழல்லாம் பண்ணல, நல்ல குளோபலைஸ் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, தூக்கி எறிந்து விட்டார்கள். இந்தியாவில் எப்போது இது இந்தியாவில் வரும், இந்தியாவில் வரும். ஏண்டா முட்டாளை, இந்தியாவில 2014 வந்துடுதுங்கிறேன். என்னுடைய பதில், 2014 இந்திய மக்கள் யாரை தூக்கி தூரம் போட்டார்கள்? 44 சீட்டு தான் கொடுத்தாங்க. அடுத்த எலெக்ஷன்ல 55 சீட்டு தான் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? திருடனுக்கு கொடுத்தாங்க. அந்த திருடனை இப்ப ஊரெல்லாம் திருடன் சொல்லிட்டு அலையலாம். ஏன்னா இது ஜனநாயகம். இந்த அத்தனை நாட்டுக்கும் வழிகாட்டினது இந்தியா. ஊழல் செய்தால் தூக்கி போடுங்கள் என்றது 2014 காமிச்சது இந்தியாங்கிற. ஆனால் இந்தியா அதை ஜனநாயகமா காமிச்சது, இவங்கெல்லாம் வன்முறையா காமிச்சிருக்காங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். ஒண்ணு, இந்தியாவில் நடந்தது இந்தியாவுக்குள்ளே வந்த ஒரு புரட்சி, மௌன புரட்சி. யாரும் ஆயுதம் ஏந்தல, யாரும் எதையும் அடிச்சு கொளுத்தல, அது ஒரு மௌன புரட்சி. நீ இத்தனை வருஷம் இந்த நாட்டை ஆண்டு ஊழல் 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 என்று சொல்லி காமன்வெல்த் ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு, ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு, ஆத்தர்ஸ் ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு, A to Z ஊழல் பண்ணின ஒரு ஆளை, இந்த நாட்டு மக்களை நான் கன்வென்ஷன் பில் கொண்டு வருவேன் என்று வயலன்ஸ் ஒரு பில்லு கொண்டு வந்தாங்க, டார்கெட்டட் கம்யூனல் வயலன்ஸ் பில் என்று. அதுல 2ஆம் தர குடிமக்களாக இந்துக்களை ஆக்குவேன்னு சொன்னதுனால இந்த மக்கள் தூக்கி தூர போட்டார்கள். இந்தியா தான் அப்ப பங்களாதேஷுக்கு உதாரணம், முன்னுதாரணம், இலங்கைக்கு முன்னுதாரணம், நேபாளுக்கு முன்னுதாரணம். ஒரே ஒரு விஷயம், இந்திய மக்கள் அதை எப்படி பண்ணணுமோ அவங்களுக்கே ஒரு வகையில பண்ணாங்க. இங்க வெளிநாட்டு தூண்டுதல் இல்லை. இப்ப என்ன ஆச்சு, இந்தியால யார் அடிபட்டு போனாலோ அந்த திருடனை வெளிநாடு தூண்டி விடுகிறது. திருடாதவன திருடன் சொல்லணும் தூண்டி விடுகிறது. ஏன்னா இது ஜனநாயகம் இல்லையா? இப்ப இங்க வருவோம். நேபாளில் என்ன நடந்தது? நேபாளில் ரொம்ப சிம்பிளுங்க. இது நேபாள் மக்களுடைய எழுச்சி என்று சொல்லுவதை விட அங்கும் மெஷினரிகள் தான் இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். செய்தி வந்து கொண்டிருக்கிறது. பின்னால CIA இருக்கா, அமெரிக்கா இருக்கா, இருக்கு டீப் ஸ்டேட். கொஞ்ச நாளைக்கு முன்னால இலங்கையில என்ன நடந்ததுங்கிறத நம்ம ஸ்ரீ டிவியில டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு பின்னால மெஷினரி என்ன இருந்ததுங்கிறத நீங்க ஒரு வாரம் இருக்குமா அந்த ஷோ? ஒரு வாரம் தான் இருக்கும். ரணில் விக்ரமசிங்கே அரெஸ்ட் பண்ணும்போது, ஆமா, அரெஸ்ட் பண்ணும்போது அதுக்கும் அந்த மெஷினரிஸுக்கும் என்ன சம்பந்தம் என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பங்களாதேஷ்ல CIA தான், அமெரிக்கா தானே ஆமாம் என்பதை நம்ம எப்படி முகமது யூனூஸை கொண்டு வந்து வைத்தார்களோ அதுல இருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வச்ச நேரம் அவர் பைடன் வச்சாரு, அவர் ட்ரம்ப் வரமாட்டாருன்னு நினைச்சாரு, ட்ரம்ப் வந்துட்டாரு. இன்னைக்கு ட்ரம்ப் டீப் ஸ்டேட்ல தான் இருக்காரு. அதெல்லாம் வேற. பைடனுடைய ஆதரவு இருந்ததுங்கிறத நீங்க பார்த்தோம். இல்லை முகமது யூனூஸ் வந்திருக்க முடியாது. அதனால ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் எல்லா இடத்துலையும் அமெரிக்காவினுடைய கை இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். பிரான்ஸ்ல அமெரிக்கா இருக்கா அப்படின்னு கேட்டா, பிரான்ஸ்ல அமெரிக்கா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல, இன்னும் செய்திகள் வரவில்லை. ஆனால் இந்த 3 இடத்துலையும் இதே டீப் ஸ்டேட் கூட யார் இருந்தார்கள்னால டீப் ஸ்டேட் கூட ஜிகாத்திகள் இருக்கிறார்கள். பாகிஸ்தான்ல இருக்கிற அதே ஜிகாத்தி. டீப் ஸ்டேட் கூட ஜிகாத்திகள் இருந்ததுனாலதான் பங்களாதேஷ்ல இந்துக்கள் மீது தாக்குதல் நடந்தது. அதை ஒன்னும் டீப் ஸ்டேட் கண்டிக்கல. அன்றைக்கு எதிர்கட்சியில இருந்த ட்ரம்ப் அமெரிக்கால இருந்து கண்டிச்சார். அப்போ டீப் ஸ்டேட்டுக்கும் ஜிகாத்திகளுக்கும் தொடர்பு இருக்கான இருக்கு. இன்னைக்கு பிரான்ஸ்ல நடந்தது ஜிகாத்திகளுக்கு பின்னணி இருக்கா என்றால் இருக்கிறது என்ற பார்வைதான் நமக்கு இருக்கு. ஏன்னா பிரான்ஸ்ல என்னென்ன நடந்தது, எந்த அளவுக்கு பிரான்ஸ் ஜிகாத்திகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது, அதனுடைய சொந்த கலாச்சாரம் எப்படி போயிட்டது, அதெல்லாம் மீட்கணும் என்பதற்காகத்தான் இந்த அரசாங்கம் வேலை பார்த்துட்டு இருந்தோம்.
மேக்ரோன் மீண்டும் மீண்டும் சொன்னார், இந்த மாதிரி யாராரோ வெளிநாட்டிலேருந்து வந்து இங்க வந்து கொண்டு நம்ம பிரான்சினுடைய அதனுடைய அடிப்படை தன்மையை மாட்டுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு புள்ளி வைக்க ஆரம்பிச்சார். ஆனா பிரான்ஸ் சின்ன நாடு, எல்லா யூரோப்பிய நாடுகளும் ஜிகாத்திகளுக்கு திறந்து விட்ட மாதிரி இவங்கெல்லாம் திறந்து விட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பிரான்ஸ் காணாம போயாச்சு. இந்த ரயட்ஸுக்கு அப்புறம், இந்த கிளர்ச்சிக்கு பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிறத நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதாவது உலகத்துக்கே ஒரு புரட்சி வழிகாட்டியது என்றால் அதுக்கு பேர் என்ன புரட்சி? பிரெஞ்சு புரட்சி. அந்த பிரான்ஸ் புரட்சி தான் உலகத்திலேயே பேசுவாங்க. ஏன்னால் அந்த பிரெஞ்சு புரட்சியில தான் என்ன சொல்றது, லிபர்ட்டி பேசப்பட்டது. அந்த பிரெஞ்சு புரட்சி தான் ஃப்ரெட்டர்னிட்டி பேசப்பட்டது, சகோதரத்துவம் பேசப்பட்டது. அந்த பிரான்ஸே இன்றைக்கு வீழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த புரட்சி நடத்த பிரான்ஸோ அந்த பிரான்ஸ் இன்னைக்கு ஜிகாத்திகளால் வீழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனா எங்கே போய் பிரான்ஸ் மாட்டி இருக்கிறதுன்னு நான் பார்க்கிறேன். இன்னைக்கு பிரான்ஸ்ல ஆரம்பிக்கக்கூடிய இது மொத்த ஈரோப்புக்கும் போகும். ஏன்னா அங்கங்க ஈரோப் முழுக்க ஜிகாதிகள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், நாங்க வந்தானா நீங்க இருக்கக்கூடாது என்று. அதனால இதுக்கு பின்னால பெரிய நெட்வொர்க் இருக்கு. ஆனா ஜோசியத்தை நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடனே உலகமெங்கும் ஒவ்வொரு நாட்டிலையும் கலவரம் வரும்னு தான் சொல்லியிருக்கான். எல்லா நாட்டிலையும் இன்க்ளூடிங் அமெரிக்கா. இந்தியாவிலேயும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் கொஞ்சம் நஷ்டம் வரும்னு இருக்காங்க, ஆனா அரசுக்கு ஆபத்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அதனால இந்த பிரெஞ்சில் நடந்திருக்கிறது எந்த பிரான்சில் புரட்சி என்று ஆரம்பிச்சு அந்த புரட்சி உலகத்துக்கே ஜனநாயகத்தையும் லிபர்ட்டி பிரிட்டானிட்டியை கொண்டு வந்ததோ அங்கவே இன்னைக்கு சகோதரத்துவம் பாதிக்கப்படுகிறது, சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது. அப்படின்னா ரொம்ப ஆபத்தான நிலையில் குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் நமக்கு காமிக்குது. இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் என்னென்ன செய்தி வருதுன்னு பார்ப்போம். செய்தி வரும்போது இதை பத்தி அதிகமாக பேசுவோம் என்று சொல்றாரு. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராம நம்பிநாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.